சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இவன் மகேந்திரன், எனது உடன் பிறந்த தமக்கையாரின் புதல்வன். இவரும் ஒரு படைத்தலைவரோ? இல்லை இல்லை, இவர்தான் என் தமக்கையாரின் கணவர். பெயர் வீரபாகு. வணக்கம். இங்குள்ள பலரும் இவரிடம் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள்தான். ஆயுத பயிற்சி தரும் ஆசான் என்று சொல்லுங்கள். ஆமாம், இவர் எங்கள் பாண்டிய நாட்டின் பிரதான அமைச்சர் அறிவுடை நம்பி. இவரது அறிவாற்றல் மிகுந்த ஆலோசனைகளும் சூழ்நிலைக்கேற்ப உறுதியாக தீர்மானிக்கும் சிந்தனைகளும் தான் பாண்டிய நாட்டின் உயர்வுக்கு காரணமாக விளங்குகின்றன. எப்போது எத்தகைய பிரச்சனை ஏற்பட்டாலும் நான் இவரைத்தான் வரவழைத்து ஆலோசனை செய்வேன். விடை காண முடியாத சிக்கல் மிக்க முடிச்சாக இருந்தாலும் அதன் இழையை பிரித்து இது இப்படித்தான், இதற்கு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று தெளிவாக கூறிவிடுவார். ஆஹா, எங்கள் ரோமாபுரியில் அகஸ்டஸ் சீசருக்கு ஆலோசனை சொல்ல பலர் இருக்கிறார்கள். தாங்கள் சொல்வதை பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இவர் வடிவில் ஒருவராக வந்துவிட்டார்களோ என்று தோன்றுகிறது. இவற்றோடு மேலும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். செழியன் இவருடைய மகன்தான். ஓ, நான் கப்பலில் வந்து இறங்கியது முதல் இங்கு வரும் வரை பல விஷயங்களை தங்கள் படைத்தலைவரோடு நான் பேசிக்கொண்டுதான் வந்தேன். அவரது அறிவாற்றலை கண்டு வியந்தேன். அவரது அறிவாற்றல் அவருக்கு அவரது தந்தையிடமிருந்துதான் கிடைத்தது என்று இப்பொழுது எனக்கு நன்றாக புரிகிறது. இவன் பாண்டிய நாட்டு இளவரசன் இளம்வழுதி. அது எப்படி? எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களா? எனக்கு மட்டுமல்ல, ரோமிலிருந்து யார் வந்தாலும் இவரை பார்த்த உடனே இவர்தான் இளவரசர் என்று புரிந்து கொள்வார். அதோடு இவரை பார்க்காதவர்களும் இவர் கவிதைகளை அறிவார்கள். ரோமில் தமிழகத்தின் இன்றைய புலவர்கள் பட்டியலில் மிக முக்கியமான இடத்தில் இவரது பெயர்தான் பதிக்கப்பட்டிருக்கிறது. தூதுவரே, வந்தது முதலே இனிய தமிழில் பேசி என்னை வியக்க வைத்தீர்கள் என்றால், என் பெயர் ரோமாபுரியில் புலவர்கள் வரிசையில் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி என்னை வியப்பின் உச்சிக்கே கொண்டு போய்விட்டீர்கள். தூதுவரே, அப்படி அமருங்கள். நன்றி மன்னவா. அனைவரும் அமருங்கள். இனி தங்களை பற்றி சொல்லுங்கள். என் பெயர் சிபியோ. செழியன் அழைத்ததிலிருந்து புரிந்து கொண்டேன், தாங்கள் ரோமாபுரியிலேயே பிறந்தவரா? ஆம் மன்னவா, நான் வயதாலும் அனுபவத்தாலும் மிகவும் சிறியவன். அதனால் தாங்கள் நீ என்றே ஒருமையில் என்னை அழைக்கலாம். எனது தந்தையார் மா வீரர் ஜூலியஸ் சீசரின் பிரதான படையில் அவருக்கு அருகிலேயே இருந்த வீரர்களில் ஒருவர். அதை அறிந்திருந்த அகஸ்டஸ் சீசர் எனக்கும் முக்கியத்துவம் அளித்து தனக்கு அருகில் இருக்கும் வாய்ப்பை தந்திருக்கிறார். அத்தோடு நீ உங்கள் பேரரசின் நன்மதிப்பிற்கும் நம்பிக்கைக்கும் உரியவன் என்பது நன்றாக தெரிகிறது. அதனால்தான் உன்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். உண்மைதான். எங்கள் மாமன்னர் எங்கு சென்றாலும் அவரோடு சேர்ந்து செல்லும் உரிமையை எனக்கு தந்திருக்கிறார். இப்பொழுதுதான் அவரை பிரிந்து இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன். தாங்கள் இவ்வளவு தெளிவாக தமிழ் பேசுகிறீர்களே, அது எப்படி? தமிழ் பேசுகிறேன் என்று சொல்லுங்கள், தெளிவாக பேசுகிறேன் என்று சொல்லாதீர்கள். என் தமிழ் எனக்கு தெரியும். ரோமிற்கும் தமிழகத்திற்கும் நீண்ட காலமாக
வாணிப தொடர்பு இருப்பதாலும் ரோமானியர்கள் பலர் இங்கும் தமிழர்கள் பலர் அங்கும் படைப்பிரிவுகளிலும் பணியாற்றுவதாலும் பெரும்பான்மையான ரோமானியர்கள் தமிழை அறிவார்கள். எனக்கு அங்கு வாழும் தமிழர்கள் பலரோடு நெருங்கிய நட்பு உண்டு. ரோமில் அங்குள்ள தமிழர்கள் பாண்டிய நாட்டில் உள்ளது போல் ஒரு தமிழ் சங்கமே வைத்திருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறதே. இதற்கே ஆச்சரியப்பட்டால் எப்படி? அந்த தமிழ் சங்கத்தில் பல ரோமானியர்கள் இருக்கிறார்கள். அதில் நானும் ஒருவன். ரோம் மன்னரின் செனட் சபைக்கு ஈடாக தமிழ்ச் சங்கம் மதிக்கப்படுகிறது. தூதுவனே, நீ கொர்க்கை துறைமுகத்தில் இறங்கிய உடனே முதலில் உன் மனதை கவர்ந்த விஷயம் என்னவென்று சொல்ல முடியுமா? தாங்கள் எனக்கு துணையாக நியமித்த படைத்தலைவர் செலியனின் செயல்தான் என் மனதை கவர்ந்தது, என்னை மகிழச் செய்தது. அது என்ன? ஒரு புதிய நாட்டிற்குள் அடியெடுத்து வைப்பவர்களுக்குள் பெரும் பிரச்சனை. நம்மை அங்குள்ளவர்கள் எப்படி அடையாளம் காண்பார்கள்? நாம் எப்படி அவர்களை புரிந்து கொள்வது என்பதுதான். நானும் கொர்க்கை துறைமுகத்துக்கு வந்தவுடன் அந்த நிலையில் தான் இருந்தேன். நம்மை அழைத்துச் செல்ல யாராவது வந்திருப்பார்கள் என்றால் அவர்களை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்ற குழப்பத்தில் தான் நான் இங்கு வந்தேன். ஆனால் அதற்கு அவசியம் இல்லாமல் இவர்தான் நமக்காக வந்தவர் என்று நான் தெரிந்து கொள்ளும்படி செலியன் செய்துவிட்டார். அது எப்படி? தனது இரு கரங்களில் ஒன்றில் ரோமாபுரி கொடியும் மற்றொரு கரத்தில் பாண்டிய நாட்டு கொடியும் ஏந்தி நின்றார். அதை பார்த்த உடனேயே நான் புரிந்து கொண்டேன். அருகில் சென்று அறிமுகம் செய்து கொண்டேன். என்னை மதுரையம் பதிக்கு அழைத்துக் கொண்டு வந்து விட்டார். அதனால் தானே நான் செழியனை உன் பாதுகாவலனாக நியமித்தேன். அவன் ஒருவனால் தான் உன் மனமறிந்து நடந்து கொள்ள முடியும். ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் சமாளிக்க முடியும் என்பதையெல்லாம் யோசித்துத்தான் உன்னை வரவேற்று அழைத்து வருவதற்கும் செழியனையே அனுப்பி வைத்தேன். அவன் வீரத்தில் மட்டுமல்ல, விவேகத்திலும் சிறந்தவன். கல்வியில் மட்டுமல்ல, அதை எடுத்துச் சொல்லும் சொல்லாற்றலிலும் கெட்டிக்காரன். நீ இங்கிருக்கும் நாட்கள் வரை செழியன் உன்னுடனேயே இருப்பான். ஆஹா, இதை விட எனக்கு மகிழ்ச்சி அளிப்பது ஏதுமில்லை மன்னவா. நல்லது. வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கும் நீ போதுமான அளவு ஓய்வெடுத்துக் கொண்ட பின் மீண்டும் சந்தித்து உரையாடலாம். செழியா, தூதுவருக்கென நியமிக்கப்பட்ட மாளிகைக்கு நீயே அவரை அழைத்துச் செல். ஆணை மன்னவா. இத்தோடு அவை கலையலாம். இளம்வழுதி, நாமும் சிறிது தூரம் வரை தூதுவரோடு உரையாடியபடி செல்வோம். ஆகட்டும் தந்தையே. பார்த்தீர்களா தந்தையே? மன்னர் அந்த தூதுவனிடம் நம்மை சரியாகவே அறிமுகப்படுத்தவில்லை. இதோ போனால் போகிறது வேண்டா வெறுப்பாக அறிமுகப்படுத்தி வைத்தார். ஆனால் அமைச்சர் அறிவுடை நம்பியையும் செழியனை பற்றியும் வானளவு புகழ்ந்து விட்டார். வந்த அன்றே செழியன் தூதுவனிடம் நல்ல பெயர் வாங்கிவிட்டான். அதனால் என்ன? அந்த நல்ல பெயரை கெட்ட பெயராக மாற்ற எவ்வளவு நேரமாகிவிடும்? செழியன் வேண்டவே வேண்டாம் என்று அந்த தூதுவனே சொல்லும் நிலையை நாமே உருவாக்குவோம். காரிக்கண்ணனாரே, சிறிது காலமாக தாங்கள் நடந்து கொள்ளும் முறை எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. தாங்கள் இப்படி மாறிவிடுவீர்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மன்னவா, தாங்கள் இந்த அளவிற்கு பேசும்படி நான் என்ன செய்துவிட்டேன் என்று எனக்கு புரியவில்லை. புரியாது புலவரே, புரியாது. தன்னையே மறந்துவிட்ட ஒருவருக்கு தான் செய்து கொண்டிருக்கும் தவறு எப்படி புரியும்? மன்னவா, இனியும் என்னால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாது. அப்படி நான் என்னதான் செய்துவிட்டேன் என்பதை தாங்கள் சொல்லித்தான் தீர வேண்டும். முத்துநகை வந்தாலும் வந்தால்
இனி இந்த மன்னரை பார்க்கவே தேவையில்லை என்று வீட்டிலேயே நிலையாக அமர்ந்து விட்டீர்களே. என்னுடன் வந்து அமர்ந்து இலக்கியங்களை பற்றி பேசுவதையே விட்டு விட்டீர்களே. ஓ, இதுதானா? இதற்காகவா என்னை அப்படி மிரள வைத்தீர்கள்? இனி நான் காலை விடிந்து எழுந்தவுடனே இங்கு வந்து விடுகிறேன். போதுமா? மன்னா, வா முத்துநகை, ஏன் அப்படி தயங்கி நிற்கிறாய்? தாங்களும் தந்தையாரும் மகிழ்ச்சியாக உரையாடி சிரித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இதற்கு மாறான ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறோமே என்று தயங்கி நிற்கிறேன். அதனால் என்ன? எதுவாயினும் சொல்லத்தானே வேண்டும். அப்போதுதானே அதற்கு தீர்வு காண முடியும். சொல், என்ன செய்தி? பாண்டிய நாட்டிலிருந்து ஒற்றன் வந்திருந்தான். அவன் கூறிய செய்தியை கேட்டதும் தங்களிடம் உடனே சொல்ல வேண்டும் என்றுதான் விரைந்து வந்தேன். பாண்டிய நாட்டிலிருந்து வந்த செய்தி என்றால் அதை பற்றி உடனே ஆலோசித்தாக வேண்டும். என்னவென்று சொல். பாண்டிய நாட்டிற்கு இளவரசரோடு புறப்பட்டுச் சென்ற தாமரை சிறிது நாட்கள் மதுரையில் இருந்திருக்கிறாள். பின்னர் அங்கிருந்து இளவரசர் இளம்பழுதி அரசு பொறுப்பேற்றிருக்கும் கொர்க்கைக்கு சென்றிருக்கிறாள். மலர்கொடி செழியன் ஆகியோரும் உடன் சென்றிருக்கின்றனர். அங்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்று யாருக்கும் புரியவில்லை. தாமரை மீண்டும் காணாமல் போய்விட்டாள். ஏன் இந்த பெண்ணிற்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது? தன்னை கடத்திச் சென்று துன்புறுத்திய மங்கம்மாவை கூட காட்டிக் கொடுக்க கூடாது என்ற உயர்ந்த பண்புடைய இந்த பெண்ணிற்கு ஏன் இப்படியெல்லாம் அவ்வப்போது சோதனை ஏற்படுகிறது? தங்கம் நெருப்பில் போட்டு எடுக்கும் போதெல்லாம் மேலும் ஒளிவிட்டு பிரகாசிப்பது போல் தாமரையும் ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் சுடர்விட்டு பிரகாசிக்கிறாள். அரசே, இப்பொழுது தாமரை கொர்க்கை துறைமுகத்திலிருந்து காணாமல் போயிருப்பதால் பெரும் குழப்பமாக இருக்கிறது. பாண்டிய நாட்டிற்கு ரோமாபுரி தூதுவர் வந்து விட்டதால் அவரை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்ற செழியன் தாமரையை தேடக்கூட முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறாராம். இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உடனே தீர்மானித்தாக வேண்டும். முத்துநகை, மன்னா, எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோன்றுகிறது. அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் உன்னிடம்தான் உள்ளது. சொல்லுங்கள் மன்னவா, தங்கள் ஆணையை நிறைவேற்ற நீ காத்திருக்கிறேன். உடனே புறப்பட்டு பாண்டிய நாட்டிற்கு செல்ல வேண்டும். நானும் அதைத்தான் நினைத்தேன் மன்னா. நான் உடனே பாண்டிய நாடு செல்ல தங்களிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் நான் இங்கு வந்தேன். பலே முத்துநகை, ஒன்றை செய்து முடிப்பதற்கு முன்பே மற்றொரு பணி எப்பொழுது வரும் என்று காத்திருப்பவள் நீ. அதற்காகத்தான் இந்த பணிக்கு உன்னை தேர்ந்தெடுத்தேன். நல்லது மன்னா, நான் உடனே புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். சற்று பொறு முத்துநகை. சொல்லுங்கள் மன்னா. இந்த முறை நீ பாண்டிய நாட்டிற்கு தனியாக போக வேண்டாம். பார்த்திபனையும் உடன் அழைத்து செல்ல வேண்டுமா? இல்லை இல்லை, உன் தந்தையையும் அழைத்து செல்லலாம் என்று சொல்ல வந்தேன். மன்னவா, ஆம் காரியாரே, சில நாட்களுக்கு முன்பு பாண்டிய நாட்டிலிருந்து ரோமாபுரி தூதுவன் அங்கு வரும்போது நானும் உடனிருக்க வேண்டும் என்று வேண்டி ஓலை அனுப்பி இருந்தார் பாண்டிய மன்னர். சேர மன்னர் தனது குடும்பத்தாரோடு இங்கு வரும் நேரத்தில் நானும் இங்கு இருக்க வேண்டிய அவசியம் என்பதால் பாண்டிய நாட்டிற்கு போக முடியவில்லை. எனது பிரதிநிதியாக யாரை அனுப்புவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அதற்கு பொருத்தமான தருணம் வந்திருக்கிறது. ரோமாபுரி தூதுவனை கௌரவப்படுத்துவதற்காக எனது பிரதிநிதியாக தாங்களும் முத்துநகையும் செல்கிறீர்கள் என்பது போலவும் இருக்கும். முத்துநகை ரகசியமாக தாமரையை தேடுவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கும். மன்னவா, தாங்கள் சொல்வது மிகவும் பொருத்தமான கருத்து. தங்கள் விருப்பப்படி இன்றே நாங்கள் புறப்படுகிறோம். அதற்கு முன் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள் மன்னவா. ரோமாபுரி தூதுவன் எதற்கு வந்திருக்கிறான் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? பாண்டிய மன்னரின் பெருமையை உணர்ந்து அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் தனது தூதுவனை அனுப்பியிருக்கிறார் அகஸ்டஸ் சீசர். அப்படி அனுப்பியவர் பாண்டிய மன்னரை தமது நாட்டிற்கு வரவழைத்து அவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று விரும்புவார் அல்லவா? அதற்கு அழைப்பும் அனுப்பியிருப்பார் அல்லவா? உண்மைதான் மன்னவா. ஆக இன்னும் சில நாட்களில் பெருவழுதி பாண்டியர் தம் துணைவியாரோடு நிச்சயம் ரோமாபுரிக்கு சென்று வருவார் என்பது உறுதி. அதனால் அவரிடம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி அனுப்ப வேண்டும். மன்னவா, ரோமாபுரிக்கு செல்பவரிடம் தாங்கள் சொல்லத்தக்கது என்று என்ன இருக்கிறது? அதை கேட்டால் நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள்.
இன்று வரை எவரிடமும் சொல்லாமல் என் மனதிலே பூட்டி வைத்திருக்கும் ஒரு ரகசியத்திற்கான விடை ரோமாபுரியில் தான் இருக்கிறது. மன்னா, தாங்கள் சொல்ல சொல்ல எனக்கு வியப்பு அதிகமாகிறது. முழுவதும் கேட்டால் திகைத்துப் போவீர்கள். கல்லனை கண்ட கரிகாலன் என்று இன்று உலகம் என்னை புகழ்கிறதே, அதற்கான அடித்தளம் நான் இளவரசனாக இருந்தபொழுது நடந்தது. குடகுமலை பகுதிக்கு சென்ற நான் அங்கு பொங்கி பெருகி வரும் காவிரி நீரை அணை கட்டி தேக்கி வைத்தால் சோழ நாட்டின் பயிர்வளம் செழித்திடும் என்று சிந்தித்தேன். அதற்கு ஒரு வடிவம் அமைத்தேன். அதன் பின் அந்த கல்லணை வடிவத்தை பசும்பொன்னில் வார்க்கச் செய்தேன். அதை கண்ட அனைவருமே இதன்படி ஒரு அணை உருவானால் அது உலகுக்கே வழிகாட்டியாக இருக்கும் என்று போற்றினார்கள். ஆஹா மன்னவா, அந்த அணையின் வார்ப்படத்தை நாங்கள் காண முடியுமா? அது இங்கு இருந்தால்தானே காண முடியும். ஏன், என்னவாயிற்று? எந்த நல்ல காரியத்திற்கும் தடை போடும் ஒரு சிலர் இருக்கிறார்களே, அவர்கள் என் திட்டத்தை கேலி செய்தார்கள். சந்தனம் மணக்குமா, செந்தேன் இனிக்குமா என்று கேட்டார்கள். இவன் இதை செய்துவிட்டால் பெரும் புகழ் கிடைத்து விடுமே, அதை தடுத்தாக வேண்டும் என்று திட்டமிட்டு பசும்பொன் வார்ப்படத்தை களவாடி ரோமாபுரிக்கே அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அந்த கல்லணை திட்டம் என் நெஞ்சத்தில் அல்லவா இருந்தது. அதை கொண்டு நான் கல்லணை கட்டி மக்கள் வாழ்வு நலம் பெற செய்தேன். ஆனால் அதன் அடித்தளமான அந்த பசும்பொன் வார்ப்படம் இன்னமும் ரோமாபுரியில் தானே இருக்கிறது என்ற குறை என் மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது. பெருவழுதி பாண்டியர் இதை பற்றி அறிந்தால் நிச்சயம் அங்கிருந்து அந்த வார்ப்படத்தை முறையாகவே கேட்டு பெற்றுக் கொண்டு வருவார். மன்னா, பாண்டிய நாடு சென்றவுடன் முதல் பணியாக இதை பாண்டிய மன்னரிடம் சொல்லிவிடுகிறேன். ஆஹா, வேண்டாம் முத்துநகை. இது மிகவும் ரகசியமான விஷயம். சோழ நாட்டின் தன்மான பிரச்சனை. இதில் நீ அவசரப்படக்கூடாது. ரோமாபுரி தூதுவன் எப்பொழுது புறப்படுகிறான்? பாண்டிய மன்னர் அவனுடையே செல்கிறாரா, அல்லது அதன் பின் ஒரு நாள் தீர்மானித்து அப்பொழுது புறப்பட போகிறாரா என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு பாண்டிய மன்னர் புறப்படுவதற்கு முதல் நாள் அவரை தனிமையில் சந்தித்து இதை பற்றி சொல்ல வேண்டும். அவரை தவிர வேறு எவரிடத்திலும் இதை பற்றி பேசிவிடாதே. தங்கள் விருப்பப்படியே செய்கிறேன் மன்னா. தந்தையும் மகளும் இன்றே புறப்படுங்கள். ரோமாபுரி தூதுவனுக்கு சோழ நாட்டின் சார்பாக எனது வாழ்த்துக்களை கூறுங்கள். அப்படியே செய்கிறோம் மன்னவா. நாங்கள் வருகிறோம். வருகிறேன் மன்னா. பாண்டிய மன்னர் இவ்வாறு நடந்து கொள்வார் என்று நான் சிறிது கூட எதிர்பார்க்கவில்லை தந்தையே. என்னை மிகவும் அவமானப்படுத்தி விட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டுதானே இருந்தீர்கள் அந்த ரோமாபுரி தூதுவனிடம் என்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினார் என்று. இவன் என் அக்கையாரின் மகன் என்று மேம்போக்காக தான் அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இவனுக்கென்று இங்கே எந்த தனி பொறுப்பும் இல்லை, அக்கையாரின் மகன் என்ற உறவினால் தான் இந்த சபையில் நிற்கிறான் என்று சொல்வது போல் தானே அர்த்தம். அந்த ரோமாபுரி தூதுவனும் என்னை அவ்வாறு தானே தவறாக புரிந்து கொண்டிருப்பான். இவ்வாறு அறிமுகப்படுத்தியதற்கு பதிலாக என்னை அந்த ரோமாபுரி தூதுவனுக்கு அறிமுகப்படுத்தாமலேயே இருந்திருக்கலாம். மகனே, பாண்டிய மன்னர் உன்னை மட்டுமா அவமானப்படுத்தினார்? என்னையும் தான் அவமானப்படுத்தினார். வந்திருந்த ரோமாபுரி தூதுவனிடம் என்னை என்னவென்று சொல்லி அறிமுகப்படுத்தினார். அனைவருக்கும் வாழ் பயிற்சி அளிக்கும் ஆசான் என்று பொதுப்படையாக சொல்லித்தானே அறிமுகப்படுத்தினார். மன்னராகிய எனக்கு வாழ் பயிற்சி அளித்த ஆசான் என்று அவனிடத்தில் அறிமுகப்படுத்தி இருந்தால் அது எனக்கு எத்தகைய கௌரவமாக இருந்திருக்கும். அதை செய்தாரா? செய்யவில்லையே. ஆம் தந்தையே, மன்னர் வேண்டுமென்றேதான் நம்மை அவமானப்படுத்தி ஒதுக்கி வைத்திருக்கிறார். அந்த மணிமாறனை கூட எவ்வாறு அறிமுகப்படுத்தினார் என்பதை கவனித்தீர்களா? செழியனுக்கு அடுத்த பதவியில் இருக்கும் தளபதி என்றுதானே மணிமாறனை அந்த ரோமாபுரி தூதுவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். ரோமாபுரி தூதுவனை வரவேற்க சென்ற சிறிது நேரத்தில் என்ன சொக்குப்பொடி போட்டானோ அந்த செழியன். நம் மன்னரிடத்தில் வந்திருந்த ரோமாபுரி தூதுவன் எவ்வளவு உயர்வாக அந்த செழியனை பற்றி கூறினான், கவனித்தாயா? என்ன செய்வது தந்தையே? நடப்பதெல்லாம் அந்த செழியனுக்கு சாதகமாகவே நடக்கிறது. இப்போது அந்த செழியனுக்கு பாதகமானதும் நடக்கிறது.